வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 353 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக லெபனான் மீது மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வருகிறது. நேற்று ஒரு நாளில் மட்டும் குறைந்தது 500 பேர் வரை இஸ்ரேல் கொலை செய்திருக்கும் என்று ஒரு கணக்கு தெரிவிக்கிறது. அதேபோல் மறுபுறம் ஹிஸ்புல்லாவும் தங்கள் தரப்பிலிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தி வருகிறது. தற்போதைய சூழல் அங்கே என்ன உள்ளது? இதை பற்றி இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த நம்ம லாஸ்ட் வீக் பேசினதுக்கு அப்புறமேல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்திருக்கு. மிக முக்கியமா ஹிஸ்புல்லாவுடைய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் மதியானம் 12 மணி 24ஆம் தேதி பலஸ்தீன்ல. நேத்து பேசின இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சர் கேல்வன்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 20 வருஷமா ஹிஸ்புல்லா என்னெல்லாம் சேர்த்து வச்சிருந்துச்சோ அது எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம். அதே போல அவங்களோட தளபதிகள் எல்லாரும் கட்டளை தளபதிகள் எல்லாம் இறந்துட்டாங்க. இப்ப தனியால தான் இருக்காரு ஹசன் நசருல்லா அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதன் பிறகுதான் நடுசாமத்துல இருந்து தாக்குதல் அதிகரிச்சிருக்குது ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல. ஆக்சுவலா இப்போதைய சுச்சுவேஷன் அங்க என்ன நடந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பேஜர் தாக்குதல், அதுக்கு அடுத்து நடந்த வாக்கி டாக்கி தாக்குதல், இப்ப இந்த 2 தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் கடுமையான கார்பெட் பாம்பிங் தான் பண்ணுது இஸ்ரேல். ஸோ அதனுடைய நோக்கம் என்னங்கிறது ஆக்சுவலா இந்த பேஜர் தாக்குதலும் வாக்கி டாக்கி தாக்குதலும் நடத்தினதுக்கான அடிப்படை நோக்கமா அன்னைக்கு என்ன பார்க்கப்பட்டுச்சுன்னா, அதனை தொடர்ந்து உடனடியா கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணிடுவாங்க, அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கல. இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட பேக் அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க பலமா இருக்கிற ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தான் பண்றாங்க. இதுல நமக்கு இந்த ரீஜியனை பொறுத்தளவுல இந்த ரீஜியனுடைய பொலிட்டிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிற மிக முக்கியமான சிலர்கள்ல ஒருத்தர் அலெஸ்டர் க்ரூ. முன்னாடி பிரிட்டனுடைய அம்பாசிடரா இருந்த அலெஸ்டர் க்ரூக்கு சில தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நடக்கிற நிலவரங்கள் எல்லாத்தையும் பத்தி அவரு சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. ஐ திங்க் அதை நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய தகவல்கள் அதுக்குள்ள இருக்கு. ஸோ அலெஸ்டர் க்ரூக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்ததுல பெரிய அளவுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், அவங்களுடைய மிலிட்டரி கமாண்ட் பாதிக்கப்பட்டுருச்சு, இதுக்கு மேல ஹிஸ்புல்லாவில சண்டைக்கு போக முடியாது அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் இது ஒரு மிலிட்டரி டாக்டிக்கா பேசிக்கிட்டு இருந்த போது அவர் என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட் நான்சென்ஸ் அப்படிங்கிறார். ஸோ அவரு அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, ஹிஸ்புல்லாவுடைய சிவில் விங், அதாவது பொலிட்டிக்கல் விங்கு சிவில் விங்கும் பொலிட்டிக்கல் விங்கும் தான் இந்த மாதிரியான பேஜஸ் தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது. மிலிட்டரி விங்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு தொழில்நுட்பத்துலதான் அது இயங்குது. அது எந்த வகையிலையும் இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை அது பயன்படுத்துறதே இல்லை. இப்ப இந்த மிலிட்டரி விங்கோடைய மிக முக்கியமான கம்யூனிகேஷன் மீன்ஸ் என்னவா இருக்குன்னா, ரெண்டு விஷயம் இருக்கிறதா சொல்றாரு. அவரு 2006 போருக்கு முன்பே 2006ல இஸ்ரேல் ஒரு 30 நாள் போர் நடத்துனுச்சு. அதுல கடுமையான தோல்வி அடைஞ்சு வெளியேறுனுச்சு. அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஹெஸ்புல்லா கம்ப்ளீட்டா ஆப்டிக் ஃபைபர் நெட்வொர்க் உள்ள போயிட்டாங்கிறாரு. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஃபுல்லாவே ஆப்டிக் ஃபைபர்ல தான் நடக்குது அப்படின்றாரு. கமாண்ட் சென்டருக்கு லேண்ட்லைன் மூலமான தொடர்புகள் மட்டும்தான் அவங்களுடைய கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு. அப்போ இவங்க வெளி உலகத்துக்கு இல்ல ஒரு பிஆருக்காக நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ங்கிறது கம்ப்ளீட்டா சிவில் சொசைட்டியை பாதிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலை தவிர மிலிட்டரியில எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல் இல்லை. இது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடந்த தாக்குதல் தான். எந்த வகையிலும் மிலிட்டரியிலேயே அவங்கள்ட்ட
எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்க முடியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சேதான் நடந்த தாக்குதல். அப்ப இந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணங்கள் பத்தி ஸ்காட் ரிட்டர் ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, இது எந்த வகையான ஸ்ட்ராட்டஜிக் நோக்கத்துக்காகவும் நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. இது கம்ப்ளீட்டா வெஞ்சியன்ஸ்ல நடத்தப்பட்ட தாக்குதல். யூனிட் 8200 மீது நடந்த அந்த ஃபுவாத் சுக்கருக்கு எதிரான அசாசினேஷனுக்கு பதிலடி கொடுக்கும்போது யூனிட் 8200 அப்படிங்கிறதோட தலைமையகமா இருக்கிற அம்மான்ங்கிற ஒரு தலைமையகத்தின் மீது ஹெஸ்புல்லா மிக கடுமையான தாக்குதல் நடந்துச்சு. அதை தடுக்க முடியல இஸ்ரேலால. அதுல கிட்டத்தட்ட 24 பேருக்கு மேல இறந்து போனதா மேற்கத்திய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து தகவல் சொன்னதா அல்மைதீன் தகவல் வெளியிட்டிருந்தது. அதுல இழப்புகள் ஏற்பட்டதுல அவருடைய ஸ்பெகுலேஷன் என்னன்னா, ஸ்காட் ரிட்டரோட ஸ்பெகுலேஷன் என்னன்னா, அதுல மிக முக்கியமான அந்த அமைப்பினுடைய தலைவர்கள் வந்து அதுல இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பேஜர் தாக்குதல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னொரு படி மேக்ஸ் ப்ளூமந்தால் இதை பத்தி பேசும்போது அவரு சில தகவல்களை சொல்றாரு. ஹெஸ்புல்லாவினுடைய சில லோவர் லெவல் கேடர்ஸ் வந்து இந்த சஸ்பீஷியன் அடைஞ்சதுனால இதுல ஏதோ சம்திங் ஏதோ சூடு அதிகமாகுது இந்த பேஜஸ்ல அப்படிங்கிற அந்த சந்தேகம் ஏற்பட்டு அது தலைமைக்கு சொல்றதுக்கு முன்னாடி இது இஸ்ரேலுக்கு தெரிஞ்சதுனால இது உடனடியா அதை வந்து வெடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதா சொல்றாங்க. சோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பேஜர் தாக்குதல்ங்கிறது கம்ப்ளீட்டா வந்து சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதான தாக்குதலுக்காக திட்டமிடப்பட்ட தாக்குதல். அது யூனிட் 8200க்கு நடந்த இழப்புக்காக அவங்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கைக்காக லெபனான்ல இருக்கிற மக்கள் மீது நடத்தின தாக்குதல். அதை தவிர அதுக்கு எந்த வித ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸும் கிடையாது. ஏன்னா ஒருவேளை அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா மிலிட்டரி ரீதியான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருந்ததுன்னா இஸ்ரேல் உடனடியா போற அன்னைக்கே தொடர்த்திருக்கணும். அடுத்த 1 மணி நேரத்துல வந்து கிரவுண்ட் இன்வேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்கணும். இந்த கேயாட்டிக் சுச்சுவேஷனை பயன்படுத்தி தன்னுடைய டாக்டிக்கல் வெற்றியை பெறறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா அது அவங்களுக்கு தெரியும், இது மிலிட்டரி எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படிங்கிறது தெரியும். அலேஸ்டர் குரூக் சொல்ற மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டா லெபனான் ரெசிஸ்டன்ஸான ஹிஸ்புல்லாங்கிறது ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் மூலமா தான் வந்து அவங்களுடைய தொடர்புகளை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. அதை எந்த வகையிலையும் உங்களால தடுக்க முடியாது. அவங்களுடைய டனல் நெட்வொர்க்ல அவங்களுடைய கமாண்ட் சென்டர் எல்லாமே வந்து 90 அடி ஆழத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால இது எந்த வகையான பாதிப்பையும் மிலிட்டரி ரீதியாக ஏற்படுத்த முடியாது. அது கம்ப்ளீட் நான்சென்ஸ். அது வந்து ஒரு பிஆர் ஸ்டண்ட். அதை தவிர அதுக்கு எந்த வேல்யூவும் மிலிட்டரி வேல்யூவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த சப்ஜெக்ட்ல அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய நபர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமான விஷயம். அதற்கப்புறம் தான் வந்து இந்த குண்டுவீச்சு நடவடிக்கைகள்ல இவங்க ஈடுபடுறாங்க. அடுத்து நடந்த மிக முக்கியமான நிகழ்வு ரத்வான் ஃபோர்ஸ். போன முறை பேசும்போது நான் ரஸ்வான் ஃபோர்ஸ்ன்னு சொன்னேன். நான் வேற எங்கேயோ படிச்ச ஒரு ஞாபகத்துல அதை சொல்லிட்டேன். RAZWAN அப்படின்னு நினைச்சு சொன்னேன். ஆனா அது வந்து ரித்வான் ஃபோர்ஸுங்கிறாங்க, இல்லைன்னா ரத்வான் ஃபோர்ஸுங்கிறாங்க. ஸோ இந்த ரத்வான் ஃபோர்ஸுங்கிறது ஹெஸ்புல்லாவினுடைய ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷல் யூனிட். அதுல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட துருப்புகள் இருக்கிறாங்க, கடுமையான பயிற்சி பெற்ற துருப்புகள். இது வந்து அஃபென்சிவ் யூனிட். இது வந்து டிஃபென்சிவ் யூனிட் கிடையாது, அஃபென்சிவ் யூனிட். இந்த யூனிட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னாக்க, போர்னு ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா 2006க்கு அப்புறம் நடக்க போற போர்ல இந்த யூனிட் நேரடியா இன்வேஷன் நடத்தணுங்கிறது தான் நோக்கமா வச்சு இந்த யூனிட் வந்து செயல்பட்டதா சொல்றாங்க. இது வந்து அலஸ்டர் குரூக்கும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவங்க கூட நேரடியான தொடர்புல இருக்கும்போது ஹிஸ்புல்லா கூட அந்த ஃபோர்ஸை பத்தி நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஃபோர்ஸ் ஒருவேளை இஸ்ரேலுக்கு எதிரான போருங்கிறது இன்வேஷன்ங்கிறது ஆரம்பிச்சதுன்னா அது கோலன் ஹைட்ஸை விடுதலை பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதுல இந்த ஃபோர்ஸினுடைய தலைமை பொறுப்புல இருந்த இப்ராஹிம் அகீல் அப்படிங்கிற ஒரு கமாண்டரை அசாசினேட் பண்றதுக்காக ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்ல 2 ரெசிடென்சியல் பில்டிங் கிட்டத்தட்ட எத்தனை மாடிகள் கொண்டதுன்னு தெரியல, பல குடும்பங்கள் இருக்கக்கூடியது. கீழே வந்து
ஒரு ஷாப்பிங், அதாவது ஒரு கிராசரி ஷாப் அந்த பில்டிங்குள்ள கீழே இருந்திருக்கு. அந்த இதுல வந்து GBU 28 பங்கர் பஸ்டர் பாம்பு வந்து போட்டிருக்கிறாங்க இஸ்ரேல். அந்த பில்டிங்க்கு கீழே இவங்க வந்து ஏதோ மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக ரத்வான் ஃபோர்ஸினுடைய மிக முக்கியமான நபர்கள் வந்து அந்த இடத்துல அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சி அங்க வந்து குண்டு போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா 2 பில்டிங் வந்து லெவல் பண்ணிட்டாங்க. இருந்த யாருமே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 2 பில்டிங் கம்ப்ளீட்டா வந்து கிரவுண்ட் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க, ரெபல் ஆக்கிட்டாங்க. அதுல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சிட்டாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. குழந்தைகள் வந்து பல குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து குடியிருப்பு பகுதியிலுடைய 2 பில்டிங்கே கம்ப்ளீட்டா வந்து இந்த பங்கர் பஸ்டர் பாம்பு போட்டு இஸ்ரேல் அழிச்சிருக்கு. சோ இந்த அக்கீலுடைய மரணம்ங்கிறது, அவருடைய இந்த வீர மரணம்ங்கிறது ஹெஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய இழப்பு. சோ அத ஹெஸ்புல்லாவினுடைய அறிக்கையே வந்து தெளிவுபடுத்தி இருக்கு, இது வந்து மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு. ஆனா அலெஸ்டர் க்ரூக்கு ஹெஸ்புல்லா கூட தொடர்புல இருந்த காலகட்டத்துல ரத்வான் ஃபோர்ஸினுடைய மிக முக்கியமான நபர்கள் கூட உரையாடல் நடத்தியிருக்கிறாரு. அவங்க கூட முழுமையான தொடர்புகள் வந்து வச்சிருந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரத்வான் ஃபோர்ஸினுடைய தலைமை பொறுப்புல இருந்த இப்ராஹிம் அக்கீல்ங்கிறவரு கிட்டத்தட்ட அவருடைய 60கள்ல வந்து அவருடைய வயசு வந்து 60. அவரு விருப்பப்பட்டவரு. தன்னுடைய மரணம்ங்கிறது இயல்பானதா இருக்கக்கூடாது, அது ஒரு வீர மரணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரத்வான் ஃபோர்ஸினுடைய தலைவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம். ஏன்னா அவங்க இந்த இந்த போரையே வந்து அவங்க ஒரு ஒரு நம்பிக்கையின் இதுல வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க, மத நம்பிக்கையின் அடிப்படையில வந்து கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. சோ அதனால வந்து இந்த அவங்க சொல்ற இந்த ரோட் டு அல்-அக்ஸா அப்படிங்கிற அந்த அந்த கருத்து பிரகாரம், அல்-குத்ஸ்ங்கிறது கருத்து பிரகாரம், இதுக்காக ஜிகாத் அடையிறது தான் வந்து அவங்களுடைய இது, மாற்றிடம் அடையிறது தான் வந்து அவங்களுடைய உயர்ந்த நோக்கம். சோ அதனால வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு மரணத்தை வந்து ஒரு விரும்பினார் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்குற தகவல். அப்போ அலெஸ்டர் க்ரூக் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபிகர்ஸ்ங்கிறவங்க ரொம்ப மூத்த நபர்கள், இதனுடைய தலைமை பொறுப்புல இருந்தவங்க. ஆனா ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு தன்னுடைய அனுபவத்துல தான் வந்து அவங்க கூட உரையாடல் நடத்தும் போது, நான் பலரை வந்து அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தேன். 2006 காலகட்டத்துல. அப்பவே 21 வயது நிரம்பிய நபர்களுக்கு அவ்வளவு கெப்பாசிட்டியை வந்து இவங்க டீச் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், யாரு கூட எப்படி உரையாடணும்னு தெரியும், எல்லா விதமான தலைமைத்துவமும் வந்து பழகி இருந்தாங்க. எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஆளுமை பெற்றவர்களா 21 வயது நபர்கள் வந்து அன்னைக்கு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்களுடைய கிட்டத்தட்ட வந்து மிட்-30s இல்ல ஒரு 40க்குள்ள வந்து உள்ள மிக முக்கியமான ஒரு தங்களுடைய வாழ்க்கையினுடைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய நபர்கள். அவங்க வந்து இப்ப இந்த பொறுப்புக்கு வருவாங்க. சோ அதனால வந்து எந்த வகையான ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட்டையும் இந்த மாதிரியான அசாசினேஷன்ஸ் ஹெஸ்புல்லாவை பொறுத்தளவுல வந்து கொடுக்காது அப்படிங்கிறது அவர் சொல்றாரு. அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஹெஸ்புல்லாவை பொறுத்தளவுல ஒரு யுனிக்கான அமைப்பு. அந்த அமைப்புங்கிறது தங்களுடைய சக்சஸர்ஸ், அதாவது தனக்கு பின்னாடி இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய நபர்களை முன்னமே கண்டறிஞ்சு அவங்களுக்கான முழுமையான பயிற்சிகள் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்க்ளூடிங் ஹசன் நஸ்ரல்லாவுடைய சக்சஸர் யாருங்கிறத முன்னாடியே வந்து முடிவு பண்ணி அவருக்கான பயிற்சிகள் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டு ஹசன் நஸ்ரல்லாவே அவரை வந்து டீச் பண்ணி நேரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அது மாதிரி பல நபர்களை டீச் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு. ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு ஸ்ட்ராட்டஜிக்கான அமைப்பு. அது எந்த வகையிலையும் ஒரு தலைவரையோ இல்ல பல தலைவர்களையோ அழிக்கிறதுனால அந்த அமைப்பு எந்த வகையான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஹெஸ்புல்லா பத்தியும் ஹமாஸ் பத்தியும் இந்த பகுதியை பத்தியும் முழுமையா அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அலெஸ்டர் க்ரூக்கினுடைய கருத்து. சோ அப்ப அவரு இன்னும் பல விஷயங்கள் அதுல தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. ஹெஸ்புல்லாவினுடைய டார்கெட்டுகள், அதாவது இந்த அசோசினேஷனுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா, டெஹியா பகுதி, சதன் லெபனான் பகுதி,
பெக்கா வேலியில வந்து பெருமளவுக்கு பெக்கா நகரத்து பக்கத்துல வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை கடந்த 2 நாட்களா நடக்குது. சோ இந்த தாக்குதல்கள்ல கடுமையா வந்து குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடக்குது. அது கிளைம் பண்ணி இருக்கிறது நேற்று இரவு மட்டும் 1300 தாக்குதல்கள் வந்து நடத்திருக்கு. இந்த 2 நாட்கள்ல இவங்க போட்ட குண்டுகளோட அளவுங்கிறது 2000 டன் வந்து குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. 2000 குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. 2000 டன் குண்டுகளை வீசி இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிருகத்தனமான தாக்குதல் நடவடிக்கையில இப்ப இந்த கடந்த 2 நாட்கள்லாம் வந்து ஈடுபடுது. நேற்றைய பொறுத்தளவுல லெபனான்ல 500க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. பல குழந்தைகள், குடும்பங்கள் ஒட்டுமொத்தமா வந்து அழிச்சிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, குடியிருப்பு பகுதிகளில் ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் இருக்கு, அதனால அந்த தாக்குதல் தான் இது. ஆயுதங்களை, அவங்களுடைய ஆயுத கிடங்குகளை தாக்குறதுக்கான முயற்சி தான். அந்த முயற்சியில குடும்பங்கள் பக்கத்துல இவங்க வச்சு இவங்களை வந்து ஹியூமன் ஷீல்டா ஹெஸ்புல்லா பயன்படுத்தி இருக்கு. அதனாலதான் இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப அவங்க சொல்றாங்க. இந்த இந்த பிரச்சாரம்ங்கிறது முதல்ல ரென்டிசி ஹாஸ்பிட்டல் இதுல அந்த வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல்னு ஏதோ ஒரு பேர் வரும். அந்த ஹாஸ்பிட்டல் மீது முதல்ல குண்டு போடும்போது இதே தான் சொன்னாங்க. ஹமாஸினுடைய பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல குண்டு போட்டு 500 பேரை கொன்னாங்க. அந்த குண்டு போட்டதுக்கான காரணமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த பகுதியில ஹமாஸினுடைய அமைப்பினுடைய கமாண்ட் சென்டர் இருந்தது, அதனாலதான் குண்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து உடனடியாக என்ன சொன்னாங்க, அது அதாவது பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய ராக்கெட் தாக்குதல்னாலதான் அந்த இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. கடைசியா வந்து இஸ்லாமிக் ஜிஹாது கிட்ட அவ்வளவு பெரிய ராக்கெட் இருந்திருந்ததுன்னா இஸ்ரேலியர்கள் அந்த ஊர்லயே இருந்திருக்க முடியாது, கிளம்பி ஓடி இருக்கணும். அவ்வளவு பெரிய ராக்கெட் வச்சிருந்தாங்க. அவ்வளவு எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க பாதிப்பு ஏற்படுத்தினா ஒரு 10 மீட்டர் அளவுக்கான பாதிப்பை தான் ஏற்படுத்தக்கூடிய ராக்கெட் தான் அவங்கள்ட்ட இருக்கு. சோ அதனால வந்து அது கம்ப்ளீட் ப்ரொபகேண்டாங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே கமாண்ட் சென்டர், ஹமாஸினுடைய மெயின் கமாண்ட் சென்டரே அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அல்ஷிஃபா மீது குண்டு போட்டாங்க. அல்ஷிஃபா மீது படையெடுத்தாங்க. அந்த டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதனுடைய தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க, அந்த ஹாஸ்பிட்டலினுடைய டைரக்டரை. ஸோ இப்படி பல்வேறு அடக்குமுறைகள் ஹாஸ்பிட்டல் மீது அந்த நடத்தினதுக்கான அடிப்படையா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹமாஸினுடைய கமாண்ட் சென்டர் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி CNN எல்லாம் கொண்டு வந்து, இங்க பாருங்க குண்டு வச்சிருக்கிறாங்க, துப்பாக்கி வச்சிருக்கிறாங்க, ட்ரெஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து போட்டோ எடுத்து, அது கம்ப்ளீட் பொய்ங்கிறது பின்னால தெரியும். கிராஃபிக் வீடியோஸ் எடுத்து அதை காட்டி, இதுதான் பாருங்க இப்படிதான் இருக்கு இந்த கமாண்ட் சென்டர் இதுக்குள்ள அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசி அது எதுவுமே உண்மை இல்லைங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. என்னன்னா கம்ப்ளீட்டா அவங்களுடைய ப்ரொபகேண்டா வார்ல கம்ப்ளீட்டா இது வரைக்கும் ஃபெயில் தான் ஆயிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் வந்து இதுகாலம் வரைக்கும் வெற்றி அடைஞ்சுக்கிட்டு இருந்த இஸ்ரேலியர்கள் இன்னைக்கு கடுமையான தோல்விகள் அடைகிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இஸ்ரேலை புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்ரேலுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரேல் வந்து எப்படி இயங்கக்கூடிய ஒரு சமூகமா இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சர்வதேச சமூகத்துக்கிட்ட இனிமே ஏமாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இஸ்ரேலுங்கிறது இருக்கு, கள சூழல்ங்கிறது இருக்கு. சோ இதே காரணத்தை தான் ஹெஸ்புல்லா மீதான இந்த தாக்குதலுக்கு, லெபனான் மக்கள் மீதான இந்த தாக்குதலுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணது, ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் குடியிருப்பு பகுதிகள்கிட்ட இருக்கு, அதனாலதான் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நேற்று பல ஐடிஎஃபினுடைய ட்விட்டர் பேஜ்ல பல வீட்டில இருந்து டன் கணக்கான வெடிபொருட்கள் சுமக்கக்கூடிய ஏவுகணைகள் வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்கிறத போட்டோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில வந்து போட்டாங்க, அவ்வளவு பெரிய இதை கொண்டு போய் ஏன் வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியல. இது வரைக்கும் ஹெஸ்புல்லா மீதான குற்றச்சாட்டு எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை. இன்னும் சொல்ல போனா ஹெஸ்புல்லா வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு முத்திரை கூட்டப்பட்டதுக்கான அடிப்படை காரணம் பெய்ரூட்ல அமெரிக்கன் பராக்ஸ் மீது நடந்த தாக்குதல் தான். அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் மெரைன் மீது நடந்த தாக்குதலுக்கான காரணம் ஹெஸ்புல்லா தான். ஹெஸ்புல்லா தான் தாக்குதல் நடத்துனுச்சுன்னு தான் வந்து அந்த அமைப்பை டெரரிஸ்ட் லிஸ்ட்லயே சேர்த்தாங்க.
ஆனா அன்னைக்கு ஹெஸ்புல்லாவே கிடையாது. ஹெஸ்புல்லாங்கிற ஒரு அமைப்பே உருவாகும். அது ஒரு சிவில் வார் அன்னைக்கு இஸ்ரேலியர்களுக்கு எதிரான போர் தான் நடந்ததே தவிர பல அமைப்புகள் இருந்தாங்களே தவிர ஹெஸ்புல்லாங்கிற ஒரு அமைப்பு அபிஷியலா உருவாகவே இல்லை. ஆனா அந்த குற்றச்சாட்டை ஹெஸ்புல்லா மீது போட்டு இன்னைய வரைக்கும் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல ஹெஸ்புல்லா வச்சிருக்காங்க. ஹெஸ்புல்லா மீது இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படல. பொய் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கே தவிர எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படல. ஹெஸ்புல்லா ரொம்ப எத்திக்கா வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு சர்வதேச சமூகத்துல ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னா யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா ஹெஸ்புல்லா அந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல இது வரைக்கும் ஈடுபட்டதே இல்லை. சோ அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு எத்திக்கான அமைப்பு, தங்களுடைய மத நம்பிக்கையை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பு, ஹியூமன் வேல்யூ வச்சிருக்கக்கூடிய அமைப்பு, சிவில் சமூகத்துக்கு மக்களுக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, சிவில் சமூகத்துக்குள்ள பெருமளவுக்கு ஒரு அரசாங்கமா இயங்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படி பல்வேறு வகையில ஹெஸ்புல்லாங்கிறது தனக்கான ஆதரவு சக்திகளை அந்த பகுதி மட்டும் இல்ல உலகம் முழுக்க உருவாக்கி. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்துல ஹெஸ்புல்லா வந்து குடியிருப்பு பகுதிகளில் ஆயுதங்களை வச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று குண்டு வெடிப்பு நடத்தி குண்டுகளை வீசி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை அழிச்சிருக்கிறாங்க. 500 மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. பல குடும்பங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. சோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. சோ இதெல்லாம் நடந்தாலும் திரும்ப நம்ம வந்து லெஸ்டர் க்ரூக் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லாவின் மீதான இந்த தாக்குதல்ங்கிறது, லெபனான் மீது நடத்தப்படுற இந்த தாக்குதல்ங்கிறது கம்ப்ளீட்டா ஏஐ தொழில்நுட்பம் மூலமா டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இவங்க தாக்குதல் நடத்துறாங்க. இததான் காசாக்குள்ள நடத்துனாங்க ஏஐ மூலமா. அதே மாதிரியான ஒரு டார்கெட் பிக்சேஷன் பண்ணி தான் இங்கேயும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா ஹெஸ்புல்லா வந்து தொடர்ந்து டம்மிக்கெல்லாம் இந்த மாதிரி லான்ச்சிங் பேட் மாதிரி வந்து செட் பண்ணி வைக்கிறது, ஆள்கள் நடமாடுற மாதிரி வந்து டம்மிகளை நடமாட விடுறது, இதெல்லாம் வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கு. அதனால எந்த வகையிலையும் ஹெஸ்புல்லாவினுடைய வெப்பன் டெப்போவையோ வெப்பன் ஆயுத கிடங்குகளையோ இவங்களால டச் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க 90 மீட்டர் கீழே வந்து குழி பறிச்சு உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க. டனலுக்குள்ள கம்ப்ளீட்டா வந்து சைலோஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக் வெப்பன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து கீழே இருந்தே அந்த அந்த டனல்ல இருந்து நேரா மேல வந்து ஏவப்படும். அதுக்கப்புறம் கீழே போயிடும். எந்த வகையான சேஞ்சையும் வந்து இவங்களால பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்றாரு, இவங்களுடைய இந்த ஏஐ டார்கெட்டுங்கிறது 6 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, 6 நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு டார்கெட்டே கிடையாது அப்படின்றாரு. ஸோ அதனால வந்து இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு மிருகத்தனமா மெஷினரியா வந்து இஸ்ரேல் அரசாங்கம் நாங்க டார்கெட்டுகளை தாக்குறோம்னு சொல்லிட்டு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்றோம்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா எந்த வகையான பாதிப்பையும் ஹெஸ்புல்லாவுக்கு ஏற்படுத்தலைங்கிறது தான். அந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிற சமகாலத்திலேயே இஸ்ரேல் நகரம் முழுக்க வந்து தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹைஃபா வடக்கு பகுதியில ஹைஃபா தொடங்கி கிட்டத்தட்ட மையப்பகுதி வரைக்கும் வந்து ஏவுகணை தாக்குதல் தொடர்ந்து நடந்தது. நேற்று இரவு மீண்டும் வந்து ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்ந்து வந்து நடந்திருக்கு. இன்னைய வரைக்கும் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இதுல அவங்க செட் பண்ணியிருக்கிற கோல், அப்ப அவரு நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு டிஃபிகல்ட் டைம்ல இருக்கிறோம், இந்த போரை வந்து நம்ம வெற்றி கொண்டே ஆகணும், இது முழுமையான போராக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் கிடையாது, ஆனா அதே நேரத்துல ப்ரீஎம்டிவா நம்ம மீதான தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுக்கணும், அதற்கு திரும்ப வந்து ஹெஸ்புல்லா நம்மளை தாக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு வழிகளை கொடுக்கணும், அவங்கள கம்ப்ளீட்டா அழித்தொழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இந்த இந்த ஆபரேஷன்ங்கிறது, இந்த ஆபரேஷனுக்கான பேரு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாதன் ஏரோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆபரேஷனுக்கான நோக்கம் என்னவா அவங்க சொல்றாங்கன்னா, இந்த பகுதியில அதாவது குறிப்பா ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல், ஹிஸ்புல்லா மீதான அந்த போருக்கான அப்ஜெக்டிவ் கோலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நார்த்ல இருந்து இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதிகளில் இருந்து குடியேறி அவங்கள மீண்டும் குடியமர்த்துறது தான் இந்த போரினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி ஹெஸ்புல்லாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி தன்னுடைய பேச்சுல சொல்லும்போது, நான் சேலஞ்ச் பண்றேன், அதுதான் உன்னுடைய கோல்னா நாங்க ரெடியா இருக்கிறோம், அந்த கோலை நல்லா அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 60,000 பேரை மறந்துரு, அவங்க இங்க வரமாட்டாங்க, அதற்கான வாய்ப்பே கிடையாது, மீண்டும்
அந்த 60,000 பேரை வந்து கொண்டு வர்றதுக்கான முயற்சியில நீ இன்வைட் பண்றதுக்காக, அதாவது படையெடுத்து நீ வந்தன்னா இன்னும் ஒரு 10 லட்சம் பேர் இந்த பகுதியிலிருந்து வெளியேறுவாங்க. அவங்களையும் பாதுகாக்க தயாரா இருந்துக்கோ. இந்த போர்ல உன்னால வெற்றி அடைய முடியாது. இந்த 60,000 பேருங்கிறவங்க இந்த பகுதிக்கு இனிமே வரவே முடியாது. காசால போர் நின்னுச்சுன்னா மட்டும்தான் அவங்க வருவாங்க. அது நிக்கலைன்னா நிரந்தரமா அவங்க இந்த பகுதியில வர முடியாம போக வேண்டிய நிலை வரும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி சொல்லிட்டாரு. உன்னால முடிஞ்சதுன்னா இதை சக்சஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அதற்கான போராதான் வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. உங்களுடைய நோக்கம்ங்கிறது வடக்குல இருந்து குடியேறிகளை திரும்ப கொண்டு வந்து அவங்களுடைய இடங்களுக்கு குடியமர்த்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா சொல்றாங்க. ஆனா இந்த நோக்கம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கட்டாயமா கிடையாது. ஏன்னா ஹெஸ்புல்லா இன்னைக்கு தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹைஃபா வரைக்கும் செட்டிலர்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் செட்டிலர்ஸ் பங்கருக்குள்ள போய் ஒளிய வேண்டிய நிலை இருக்கு. தொடர்ந்து வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு தடவை வந்து ஏர் சைரன் வெடிக்குது, இது அலாரம் வெடிக்குது. அவங்க வந்து நேரா ஓடி பங்கருக்குள்ள ஒளிய வேண்டியிருக்கு. இப்போ இது 60,000 பேரு ரீசெட்டில் பண்றதுக்கான அந்த முயற்சியில 6 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு மீண்டும் வந்து குடியை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இது வந்து தொடரப்போகுது. இது எந்த வகையிலும் தடுத்து நிறுத்தத்துக்கான வாய்ப்பு கிடையாது. தொடர்ந்து ஏவுகணைகள் வீசப்பட்டுக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இஸ்ரேல்ல வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்றது, இன்னைக்கு 120 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது முதல் நாள்ல 60 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாதி 1 ஃபாதி 2 அப்படின்னு 2 மிசைல்ஸ் வந்து ஹெஸ்புல்லா ஏவி பயன்படுத்தினுச்சு 60 கிலோமீட்டர் சுற்றளவு வரைக்கும். இன்னைக்கு அது 120 கிலோமீட்டரா மாத்திருச்சு. நேற்று இரவு வந்து 120 கிலோமீட்டர். பல்வேறு ஆயுத கிடங்குகள், பல்வேறு விமான ஓடுதளங்கள் எல்லாமே வந்து நேற்று இரவு தாக்கப்பட்டிருக்கு. ஸோ இஸ்ரேலுங்கிறது மிக மிக நெருக்கடியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சிக்கல்ல வந்து இன்னைக்கு சிக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ ஹிஸ்புல்லாவை வந்து வெற்றி அடைய முடியுமான்னா அதற்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணனா தான் வந்து உண்மையான அவங்களுடைய முழு பலத்தையும் வந்து காட்டுவேன் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வெயிட் பண்றாங்க. இது வரைக்கும் அவங்க முழுமையான பலத்தை இன்னும் காட்டவே இல்லை. அவங்களுடைய ஆயுதங்கள் ரொம்ப பழைய ஆயுதங்கள் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஸ்மார்ட் பாம் பயன்படுத்தல, ஸ்மார்ட் வெப்பன்ஸ் எதையுமே பயன்படுத்தல. அதாவது கைடட் மிசைல்ஸ் எதுவுமே இது வரைக்கும் பயன்படுத்தல. எல்லாமே வந்து பழைய வகை வெப்பன்ஸாவே வந்து பயன்படுத்துறாங்க. பெரிய அளவுக்கு இப்போ ட்ரோன்ஸுகளையும் வந்து பயன்படுத்துறத குறைச்சிருக்கிறாங்க. இப்போ மிசைல்ஸ் தான் பயன்படுத்துறாங்க. கட்டியூசா மிசைல்ஸ் பயன்படுத்துறாங்க. பாதி வகை மிசைல்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் வந்து கைடன்ஸ் இருக்கிற மிசைல்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து இது ஹெஸ்புல்லா ஸ்ட்ராட்டஜிக்கா வெயிட் பண்றாங்க. இன்னும் பல வகையான ஆயுதங்களை அவங்களுடைய ஆர்சனல்ல இருந்து வெளியில எடுக்க போறாங்க. இன்னும் பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் வந்து ஆரம்பிக்க போகுது. அதே நேரத்துல டெல்லவீவ் வரைக்கும் வந்து நேற்று வரைக்கும் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. டெல்லவீவ்லயும் தாக்குதல் நடந்திருக்கு, வெஸ்ட் பேங்க் பகுதியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு. இங்க வெஸ்ட் பேங்க் பகுதியில குடியிருப்பு பகுதியில் செட்டில்மெண்ட் பண்ணப்பட்ட செட்டில்மெண்ட்ஸ்ல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. எல்லா பக்கமும் வந்து கேயோஸா தான் இருக்கு. இஸ்ரேல் முழுக்க இருக்கிற அந்த இஸ்ரேலிய சிவிலியன் பாப்புலேஷன் பங்கருக்குள்ள ஒளிய வேண்டிய நிலை இருக்கு. ஹெஸ்புல்லாவுடைய ரேஞ்சுங்கிறது இப்போ உறுதிப்படுத்தி இருக்கிற ரேஞ்சுங்கிறது 120 கிலோமீட்டர் ரேடியஸ். இந்த 120 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள 20 லட்சம் இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்க. இப்போ 60,000 பேரை மீள் குடியமர்த்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு 20 லட்சம் பேரை வந்து மீள் குடியமர்த்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர், ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர். இந்த 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 ஆம்பிஷன், இந்த போர்ல வந்து உங்களுக்கு இருக்கிற இந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது நிறைவேறாத அப்ஜெக்டிவ், நிறைவேறவே முடியாத அப்ஜெக்டிவ். இது என்ன அவங்க மிரட்டல் விடுறாங்கன்னா எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட். அதுதான் இப்போ வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதாவது இவங்க வந்து தீவிரப்படுத்துவாங்களாம், போற தாக்குதல் நடத்துவாங்களாம், ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களாம், மக்கள் குடியிருப்புகள்ல குண்டு வீசுவாங்களாம், சிவிலியன் மக்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் வெடிக்க வச்சு கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் போக வைப்பாங்களாம். இதெல்லாம் பண்ணி ஹெஸ்புல்லா வந்து பணிஞ்சு போகணும்னு சொல்லி மிரட்டுவாங்களாம். அதற்காக பணிஞ்சு போகணும். இது வந்து ஹெஸ்புல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு முட்டாள்தனமான ஸ்ட்ராட்டஜியை எவனாலையும் வடிவமைக்க முடியாது. ஹெஸ்புல்லா ஒரு காலமும் விலக போறது கிடையாது. ஹெஸ்புல்லா இது எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்கு.
இதற்கெல்லாம் பயந்துகிட்டு விட்டுட்டு போற அளவுக்கு ஹெஸ்புல்லா வந்து ரொம்ப வீக்கான அமைப்பும் கிடையாது. சோ அதனால இவங்களால போய் காசாக்குள்ள பிசீஜ் பண்ணி இருக்கிற சிறைச்சாலைக்குள்ள போய் 1 வருஷம் போர் நடத்தி ஒண்ணுமே பண்ண முடியாத இவங்க இங்க போய் என்னத்த பண்ணிடுவாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் கோபுரம் ஏறி எதுக்கோ போனானான்னு சொல்லுவாங்க. சோ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. இந்த எந்த வகையான முடிவுல வந்து இவங்க செயல்படுறாங்க என்னன்னு தெரியல. இப்ப அமெரிக்கா வந்து நாங்க வந்து அக்ரஸிவ் ஆக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீங்க வந்து போற விரிவாக்கம் பண்ணீங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நேத்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் இருக்கு, நாங்க பண்ண மாட்டோம் தான், ஆனா இஸ்ரேலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நாங்க முழுமையான உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து அவங்களுடைய மெரைன் ட்ரூப்ஸை வந்து இந்த பகுதியில நாங்க மீண்டும் அதிகப்படுத்துறதுக்கான வேலையில இறங்குறோம். நேரடியான டிஃபென்ஸுக்கு, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸுக்காக இந்த ட்ரூப்புகள் வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னத்து தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு பயந்து இருக்கிறாங்க, ஹெஸ்புல்லாவை பார்த்து பயப்படுறாங்க. இப்ப இது ஹெஸ்புல்லா மட்டும் கிடையாது. என்ன பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு அன்சார் அமைப்பினுடைய பொலிட்டிக்கல் கமிட்டி வந்து கூடி முடிவெடுத்திருக்கிறாங்க. பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஈராக்ல இருந்து முடிவெடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து நேத்தில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைஃபா உட்பட பல நகரங்கள்ல ட்ரோன் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட். இப்போ பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கூட சேர்ந்து அன்சார் அமைப்பும் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க கூட கோஆர்டினேட்டடா பண்ண போறாங்க. ஏற்கனவே அன்சார் அமைப்பு தன்னுடைய ஒரு டிவிஷனை சிரியாக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறத போன வாரத்துல தகவல் வந்தது. அப்ப சிரியால இருந்து தாக்குதல் வந்து தீவிரமாக போகுது அன்சார் அமைப்பினுடைய தாக்குதல். ஏற்கனவே அன்சார் அமைப்பு ஹைப்பர்சோனிக் மிசைல் மூலமா தாக்குதல் நடத்தினதை இவங்களால தடுக்க முடியல, அமெரிக்காவுடைய வெப்பனால தடுக்க முடியல, இவங்களோட அதை தடுக்க முடியல, பிரான்ஸோட தொழில்நுட்பத்தால தடுக்க முடியல. ஸோ எல்லா வகையிலையும் இவங்களால வந்து எந்த வகையான தடுப்பு நடவடிக்கையும் இவங்களால பண்ண முடியாது. ஒட்டுமொத்த இஸ்ரேலியர்களும் பங்கருக்குள்ள போறதை தவிர வேற வழி கிடையாது. இந்த போர் தீவிரம் அடைஞ்சதுன்னா அதை நோக்கிதான் வந்து இந்த போருங்கிறது போக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல மக்கள் உயிரிழப்புகள், மக்கள் பாதிப்புங்கிறது பெருமளவுக்கு இருக்கு. அதுக்கு நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜெனோசைடல் ரெஜிம் கிட்ட வந்து நம்ம எதிர்த்து நிற்கும் போது வேற வழியே கிடையாது. இந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்துறது தவிர நமக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. இல்லைன்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்தவித எதிர்ப்பும் இல்லாம பணிஞ்சு பலஸ்தீன் அத்தாரிட்டி மாதிரி அவங்க காலில் விழுந்து கிடக்கலாம். அதை தவிர வந்து நமக்கு வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனா நீங்க ஹிஸ்புல்லாவையோ இல்ல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டியோ இல்ல அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற பல அமைப்புகளினுடைய அடிப்படை நம்பிக்கை, அவங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை நம்பிக்கைங்கிறது எதிர்த்து போராடுறது தான். இதுல மிக முக்கியமான அவங்களுடைய அந்த மத அடையாளத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஷியா முஸ்லிம்ஸனுடைய வரலாறுங்கிறது கார்பலால நடந்த போர். கார்பலா போருங்கிறது இமாம் ஹுசைன் 68 பேரோட வந்து 3000 பேருக்கு எதிராக வந்து சண்டை போட வந்து தோத்து போவோன்னு தெரிஞ்சு வந்து சண்டை போட வந்தவர். அப்படி வந்து இறந்து போனதுதான், மட்டிடம் ஆனதுதான். அந்த விழா வந்து போன 2 வாரங்களுக்கு முன்பு இந்த குறிப்பா இஸ்ரேலுடைய அசாசினேஷன் இதுல டெஹரான்ல நடந்த அந்த சமயத்துல அதற்கான பாத யாத்திரை வந்து ஷியா முஸ்லிம்ஸ் மத்தியில வந்து நடந்தது. அது ஈராக்ல வந்து கார்பலாவுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அந்த டயத்துல இவரு கூட போய் அதை பத்தி பேசியிருந்தாரு பெப்பே எஸ்கோபார். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த மாற்றடமானதோடைய நினைவு தான் வந்து அந்த ஆர்பின்னு சொல்றாங்க, ஆர்பின் மார்ச். சோ போன தாக்குதல் ஃபுவாத் சுக்கருக்கு எதிரான அந்த அசாசினேஷனுக்காக நடத்தப்பட்ட தாக்குதல்ங்கிறது ஆபரேஷன் ஆர்பின்ங்கிறது தான் ஹிஸ்புல்லா வச்சிருந்த பேரு. சோ இந்த மதத்தினுடைய அடிப்படையே கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேல அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளாகிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அதை எதிர்த்து நின்று போராடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, உயிரிழப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மனித வாழ்க்கையில பல
பல மத நம்பிக்கைகளா இருக்கலாம், இல்ல மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை அறம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம். இந்த இழப்புகள்ங்கிறத நம்மளால தவிர்க்கவே முடியாது. இல்லைன்னா நம்மளால அடிமையா வாழ்றதை தவிர எந்த வழியும் கிடையாது. இதுல நம்ம ஒண்ணு எதிர்த்து நின்னு வாழலாம், இல்ல எதிர்த்து நின்னு சாகலாம். இது ரெண்டுக்கும் நடுவுல கைதியா வந்து இருக்கவே முடியாது. இப்போ குறிப்பா வந்து நீங்க ஹெஸ்புல்லாவுக்கு இருக்கிற நிலையும் சரி, ஹமாஸுக்கு இருக்கிற நிலையும் சரி, பாலஸ்தீனியர்களுக்கு இருக்கிற நிலையும் சரி, என்ன நிலை இருக்குன்னா, ஒண்ணு ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், இல்லைன்னா எதிர்த்து நின்று போராடலாம். இப்ப நீ எதிர்த்து நின்று போராடாம உயிரிழப்பு ஏற்படும், அதனால நான் வந்து கடைசி வரைக்கும் வந்து கைதியாவே இருந்துடுறேன், ஜெயிலே இருந்துடுறேன்னு சொல்றதுங்கிறது நமக்கு வேணா நம் கொலைத்தனமா இருக்கிற மனிதர்களுக்கு வேணா அது வந்து ஒரு ஏதோ ஒரு வகையான சர்வைவலா இருக்குமே தவிர, அது அவங்க சமூகத்துக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் அவங்க பண்ற மிகப்பெரிய துரோகமா தான் போகும். ஸோ அந்த துரோகத்தை பண்றதுக்கு இந்த பகுதியினுடைய ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகளோ மக்களோ தயாரா இல்லை. அதற்காக தான் கடைசி வரைக்கும் அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. அதற்கான விலைகளை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த விலைங்கிறது பாரிய விலை. அது வந்து நம்மளால வார்த்தைகள்ல விவரிக்க முடியாது. நம்ம அனுபவப்படும் போதுதான் தெரியும். ஆனா நமக்கு அனுபவப்படுறதுக்கான சூழல் வந்து இன்னைக்கு இல்லை, மேபி வரலாம். ஆனா அந்த அந்த நிலைங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான நிலையா இருக்கு. அதனாலதான் வந்து இந்த இழப்புகளை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு, இந்த சாக்ரிஃபைஸை வந்து பண்ண வேண்டியிருக்கு. இத சாக்ரிஃபைஸ் பண்ணாம தப்பிக்கலாம்னா இந்த வாய்ப்புங்கிறதே இல்லை. அதனாலதான் வந்து ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு வந்து இதை பாதுகாக்கிறதுக்காக நிக்குது. ஸோ அந்த இடத்துல இப்ப ஹெஸ்புல்லாவை வந்து தாக்குறாங்க, இன்னைக்கு மக்கள் மத்தியில தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா அமைப்பா வந்து ஹெஸ்புல்லாவை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் மக்கள் மீது தாக்குதல் நடத்தி அழுத்தத்தை கொடுத்து ஹெஸ்புல்லா வந்து அதற்கு அஞ்சு தன்னுடைய தாக்குதலை நிறுத்திக்கும், தன்னுடைய உதவியை வந்து பலஸ்தீனியர்களுக்கு பண்ணாம நிறுத்திக்கும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா அது ஒரு காலமும் நடக்காது. ஏன்னா வந்து நம்ம சொன்ன அந்த அடிப்படை நம்பிக்கையிலிருந்து வர்ற விஷயம், அது உங்க பிளட்லயே ஊறி போன விஷயம், அது ஒரு காலமும் மாறப்போறது இல்லை. அதனால எந்த முயற்சி வேணாலும் வந்து இந்த மேற்கத்திய தரப்பும் இந்த காலனிஸ்டும் வந்து எடுக்கலாமே தவிர, அது எந்த வகையான கிரவுண்ட்லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போறது இல்லை. எந்த விதமான மாற்றத்தையும் வந்து அங்க ஏற்படுத்த போறது இல்லை. ஆனா உயிரிழப்புகள்ங்கிறது ஆஹ் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான உயிரிழப்புகள் வந்து தொடர்ந்து ஏற்படுது. காசாக்குள்ள நடந்தது இன்னைக்கு லெபனான்குள்ள நடக்குது. இன்னைக்கு லெபனான்குள்ள நடக்கிறது நாளைக்கு சிரியாக்குள்ள நடக்கலாம், யமனுக்குள்ள நடக்கலாம், ஈரான்குள்ள நடக்கலாம், ஈராக்குள்ள நடக்கலாம். இது இந்த போருங்கிறது ஆஹ் அதாவது காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுபடுறதுக்கான போர். இது வந்து கடந்த 100 ஆண்டுகளா நடைபெற போர். இப்போ அந்த போருங்கிறது உடனடியா முடியறதுக்கான வாய்ப்பும் இல்லை. உடனடியா விட்டுட்டு போறதுக்கும் இந்த காலனியவாதிகள் தயாரா இல்லை. அதனால அதை எதிர்த்து நின்று சண்டை போட்டு நாம வெற்றி அடைகிறோமோ இல்லையோ, எதிரியை தோக்கடிக்கிறதுலதான் நம்மளுடைய வெற்றிங்கிறது இருக்குங்கிறத தெளிவா இந்த மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை நோக்கியான போர். அந்த பின்னணியில பார்த்தோம்னா இது கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட். இஸ்ரேலை பொறுத்தளவுல இது ஒரு நீண்ட தொலைதூர பார்வையா நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுங்கிறது கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத தவிர இதுல இருந்து அதுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்கல. இது கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கிருச்சு. அந்த மக்கள் வந்து இனிமே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. இனி தொடர்ந்து இந்த போருங்கிறது தினம் இந்த மக்கள்ங்கிறவங்க வேலைக்கு போக போறது இல்லை, ஸ்கூலுக்கு போக போறது இல்லை. பலஸ்தீனியர்கள், லெபனான் மக்கள் என்ன மாதிரியான துன்பங்கள் வந்து அனுபவிக்கிறாங்களோ, இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 78 வருஷங்களா வந்து அந்த மக்கள் என்ன துன்பங்களை 76 வருஷமா என்ன துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்களோ, அது இன்னைக்கு இவங்க பக்கமே திருப்பப்பட்டிருக்கு. இந்த மக்களுக்கும் அதே நெருக்கடிகள் இனிமே வர ஆரம்பிக்கும் போது அதை நோக்கிதான் இந்த போரை வந்து நெத்தன்யாகு நடத்துறாரு. தன்னுடைய சொந்த நலனுக்காகவும் இந்த பகுதியில தன் வந்து ஒரு காலனிய சக்தியா ஆதிக்க சக்தியா இருக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காகும். இதற்கு முழுமையான உதவி வந்து அமெரிக்கா பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தன்னோட ஆஹ் இணைபிரியா ஒரு பார்ட்னரை வந்து இந்த போர்ல வந்து காப்பாத்துறதுங்கிறது மிக மிக சிரமமான காலகட்டமா இருக்கு. அதனாலதான் நேற்றுக்கு அவங்க மெரைன்ஸ் அனுப்புறதா சொல்றாங்க, துருப்புகளை அனுப்புறதா சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க.
நேற்று நடந்த தாக்குதல்ங்கிறது பல்வேறு ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. அதெல்லாம் கம்ப்ளீட் பிளாக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த வீடியோஸும் வெளியில வரக்கூடாதுன்ட்டு. அப்படியும் சில வீடியோஸ் வந்து அந்த செட்டிலர்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டடான இதுதான். ஒரு 100 தாக்குதல் நடந்ததுன்னா ஒரு 10 தாக்குதல் வந்து வீடியோ வர்றதுங்கிறதே பெரிய சூழ்நிலை தான். பெரிய கஷ்டமான ஒரு சூழல் தான் வந்து அங்க இருக்கு. கம்ப்ளீட் மிலிட்டரி பிளாக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. எந்தவித தகவல்களும் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி. அதையும் மீறி ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அப்பன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், 10% தான் வெளியில வருது. அதுவே இவ்வளவு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குன்னா 100% வெளியே வந்திருந்ததுன்னா ஒட்டுமொத்தமா இஸ்ரேல்ல இருக்கிற இந்த 6 மில்லியன் பாப்புலேஷனும் நாளைக்கே பொட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதுதான் இன்னைக்கு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வரலாறுல இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா என்னங்கிறதையும் தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு முடிவாகவும் அந்த முடிவுங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் நோக்கி இந்த போர் வந்து நகர்ந்திருக்கு. இது அடுத்து இன்னும் எத்தனை பிளேயர்ஸ் இதுக்குள்ள கொண்டு வரும், இன்னைக்கு இரவு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு இரவு என்னென்ன தாக்குதல்கள் இஸ்ரேல் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நைட் நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கோம். ஸோ அதனால வந்து நேரடியா போர்ல வந்து இன்வைட் பண்ணி போனாக்க கம்ப்ளீட்டா ஸ்லாட்டர் பண்ணிடுவாங்கங்கிறது பயப்படுறாங்க. ரத்வான் ஃபோர்ஸே வந்து இவங்களை கம்ப்ளீட்டா அழிச்சுடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த செட்டிலர்ஸ் ரிசர்விஸ்ட் வந்து போருக்கு போறதுக்கு தயாரா இல்லை, மிலிட்டரி போருக்கு போறதுக்கு தயாரா இல்லை. ஆனாலும் வேற வழியே இல்லாம தள்ளுறாங்க. கிட்டத்தட்ட யுக்ரைன்ல எப்படி ரோட்ல போறவங்கள புடிச்சிட்டு வந்து போருக்கு போடான்னு சொல்லி தள்ளி விட்டு கொல்றாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த நாட்டுல இருக்கிற செட்டிலர்ஸும் சிக்கி இருக்கிறாங்க. நேற்று இரவு அந்த ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் சொசைட்டி, அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் ஜூயிஷ் சொசைட்டில இருக்கிற பிரிவு வந்து நாங்க போருக்கு கான்ஸ்கிரிப்ட் வந்து எங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினதுல போலீஸ் வந்து கடுமையான தாக்குதல் நடத்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சொசைட்டிக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பயம் உருவாகிருக்கு. ஸோ எல்லா வகையிலும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்துல தான் இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கு. அந்த மோசமான காலகட்டத்துல இருக்கிற நாட்டினால இந்த பகுதி முழுக்க இருக்கிற மக்களும் வந்து அச்சப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவங்க மோசமாக மோசமாக அவங்களுடைய குரூரமும் அவங்களுடைய கொடூரங்களும் இந்த பகுதி முழுக்க வந்து விரிவடையும். அது எந்த வகையிலான எல்லைக்கும் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. எல்லாரு மீதும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எல்லா வகையிலையும் இந்த பகுதி ரொம்ப அன்ஸ்டேபிளா போயிடுச்சு. ஒரே ஒரு இனப்படுகொலை போரை நிறுத்துறது தான் இப்ப இங்க இருக்கிற கோரிக்கை, அடிப்படை கோரிக்கை. அந்த போரை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியுமே வந்து தங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்க வேண்டிய நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளிடுச்சு. இதுதான் நெத்தன்யாகுடைய சாதனை. அவர் வச்சிருக்கிற கோலும் வந்து அதுதான். அவர் என்ன கோல் வைக்கிறாருன்னா அந்த போரை நிறுத்த மாட்டேன், இந்த மக்களை திரும்ப கொண்டு வந்து குடியமர்த்துவேன் அப்படின்னு. இந்த மக்களை ஒரு காலமும் குடியமர்த்த முடியாதுங்கிறது அவருக்கே தெரியும். ஆனா அவருக்கு தொடர்ந்து இந்த போரை நடத்தணும், எல்லா பகுதியில இருக்கிறவங்களையும் அச்சத்துக்குள்ளாக்கணும், அதன் மூலமா தன்னுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்த முடியும் நம்புறாரு. அது ஐ திங்க் வந்து ரியலிஸ்டிக்கான நம்பிக்கை கிடையாது. அது வெற்றி அடையறதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்ப கம்மி தான். ஆனாலும் அதை தான் வந்து அவர் கையில எடுத்து நடத்துறாரு. ஸோ இதுல ஐ திங்க் வந்து நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இதுக்கு மேல வந்து இதுல கேட்கணும்னா நீங்க சொல்லுங்க தோழர். ஓகே தோழர். ஆக்சுவலா எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து எல்லாருக்கும் வர்ற ஒரு அடிப்படையான கேள்வி, இதை நல்லா ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறார்களுக்கு எனக்குமே அந்த கேள்வி வந்துச்சு. என்னன்னா, ஒரு உதாரணத்தோட சொல்லிட்டு அந்த கேள்வி நான் சரியா இருக்கும். அதாவது முந்தா நாள் நினைக்கிறேன். முந்தா நாள் நைட்டு வந்து ஒரு 8, 9 மணிக்கு பலஸ்தீன் நேரத்துல மிக கடுமையான தாக்குதலை வந்து போர் விமானம் மூலம் லெபனான்ல நடத்துறாங்க. நடத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கான ஆயத்த பணிகள்ல ஹிஸ்புல்லா இருக்கிறதுக்கான தகவல் வந்துச்சு. அதனால நாங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வெறுமனே இல்ல. உண்மையிலேயே வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து இந்த ராமிட் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விமான ஏவுதளத்துல நைட்டு 1:30 மணிக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஒண்ணு. இதே போல பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்க்ளூடிங் நீங்க சொன்ன அந்த பேஜர் விஷயம் வரைக்கும். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா,
உள்ளுக்குள்ளேயே எல்லா இடத்துலயும் வந்து உளவுக்கு ஆள் இருப்பாங்க. உள்ளுக்குள்ளேயே ஆள் வச்சு ஒரு உளவாளி மாதிரி இருந்துகிட்டு தகவல் சொல்லியிருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தகவல் கிடைக்கலாம். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம ஹிஸ்புல்லா விட்டுருச்சா? 1. 2வது வந்து இஸ்ரேல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருச்சோ ஹிஸ்புல்லா அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ரீசன் என்னன்னா, இது மற்ற தோழர்கள் எப்படி இது பண்றாங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு உண்மையிலேயே அந்த யோசனை வந்துச்சு. அது கேள்விப்பட்டோன்னே. இத எப்படி பார்க்குறீங்க? கரெக்ட்டா தான் சொல்றேனா? இல்ல நான் வேற மாரி சொல்றேனா? இல்ல நீங்க கம்ப்ளீட்டா வந்து ஹஸ்பராவுக்கு வந்து இதாயிருக்கீங்க, பலியாயிருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். இது என்னன்னா கடந்த 2 ஹஸ்பரானா? நாட்களா ஹஸ்பராங்கிறது இல்ல ஹஸ்பரானா என்ன? அவங்களுடைய ப்ரொபகேண்டா. ஸோ இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ப்ரொபகேண்டால ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. பல சேனல்கள் வந்து இந்த ப்ரொபகேண்டா வந்து தொடர்ந்து பண்றாங்க. ஸோ கடந்த 2 நாட்களா அந்த ப்ரொபகேண்டா வந்து தீவிரமடைஞ்சிருக்கு. அவங்க வந்து தங்களை வந்து ஏதோ பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இவ்வளவு காலம் காட்டிக்கிட்டு இந்த இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரியான ஆதரவு சக்திகள் மத்தியில ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி வந்து தொடர்ந்து நடக்குது. ஸோ ஐ திங்க் வந்து அந்த நியூஸ்ல நீங்க பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்வியும் வருது. எந்த ஒரு அமைப்பு இது வந்து ஒரு அரசாங்கம் கிடையாது. ஹஸ்புல்லாங்கிறது ஒரு அரசாங்கம் கிடையாது. முதல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா அது வந்து அரசு கிடையாது, அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்திற்குண்டான எல்லா கெப்பாசிட்டியும் ஒரு அமைப்பு கிட்ட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, ஸ்பைஸ் வந்து வச்சிருப்பாங்களா அப்படின்னா எல்லா அமைப்புக்குள்ளேயும் வந்து ஸ்பை வந்து இருக்கதான் செய்வாங்க. அதே மாதிரி இப்போ இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ளேயும் இஸ்ரேல் அரசாங்கத்திற்குள்ளேயும் ஸ்பைஸ் வந்து இருப்பாங்களா, அதாவது உளவாளிகள் இருப்பாங்களா, கட்டாயமா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களால எந்த தகவல்களையும் வந்து பெற முடியாது. ஹெஸ்புல்லா வந்து கடந்த 2 மாதங்கள்ல அந்த ஹுட் ஹுட் அப்படின்னு சொல்ற ஒரு ட்ரோனை வந்து அனுப்புனுச்சு. இந்த ட்ரோன் அனுப்பும்போது அது மேலிருந்து தான் படம் பிடிச்சு போச்சு. அதுக்குள்ள என்ன இருக்கு, எந்தெந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத எப்படி அது கண்டுபிடிச்சது? அது வந்து பார்த்தா வந்து கண்டுபிடிக்க முடியாது. எந்த இடத்துல யார் இருக்கிறா, எந்த ஆபீஸ் கமாண்டிங் ஆபீசர் இருக்கிறாரு, இந்த ஆபீசருடைய பேர் என்ன, அவருடைய பயோ என்ன, அவர் எங்கே எவ்வளவு காலமா இருக்கிறாரு, எந்தெந்த குற்றங்கள்ல வந்து ஈடுபட்டவரா இருக்கிறாரு, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அன்னைக்கு அவங்க வந்து எடுத்து வெளியில போட்டிருந்தாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எப்படி ஹெஸ்புல்லாவுக்கு கிடைச்சது அப்படின்னா, இஸ்ரேலுக்குள்ள ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பல்வேறு உளவு தகவல்கள் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதுல இருந்து தெளிவாகுது. இப்ப அதே மாதிரி தான் ஹெஸ்புல்லாவுக்குள்ளேயும் அதற்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறத நீங்க தவிர்க்கவே முடியாது. எந்த அமைப்புக்குள்ளேயும் இந்த பாசிபிலிட்டிஸ்ங்கிறது இருக்கதான் செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் மீறி தான் ஒரு அமைப்பும் ஒரு நாடும் வந்து இயங்க முடியும் இராணுவத்தை பொறுத்தளவுல. ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. இதுல ஹெஸ்புல்லா கிட்ட மட்டும் வந்து இது ரொம்ப வீக்கா இருந்துட்டாங்களா அப்படின்னா கம்ப்ளீட் கட்டாயமா கிடையாது. இஸ்ரேல்ல பயங்கர வீக்னஸ் இருக்கு. இப்ப இஸ்ரேல்ல இருக்கிற வீக்னஸ்னாலதான் ஹெஸ்புல்லா வந்து ஒரு ட்ரோனை வந்து உள்ளுக்கு போய் ஃபுல்லா படம் பிடிச்சு கொண்டு வர முடிஞ்சது, வெளியிட முடிஞ்சது. இப்போ ஹமாஸ் வந்து எப்படி உள்ளுக்கு நுழைஞ்சது? ஸோ இதெல்லாம் வந்து இஸ்ரேல்கிட்ட இருக்கிற வீக்னஸ். ஸோ அதனால எந்த நாடும் சரி, எந்த அமைப்பும் சரி, இந்த மாதிரியான இன்ட்ரூஷனை வந்து உங்களால தடுக்கவே முடியாது. அது கவனத்துக்கு வரும்போது, இன்னைக்கு ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது, இதற்கு மேல அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிகளை வந்து வடிவமைக்கணும். ஸோ அப்படியான விஷயங்கள்ங்கிறது லெபனானை பொறுத்தளவுல ஒரு டிவைடட் சொசைட்டி. லெபனானை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது வந்து மல்டி செக்டேரியன் டிவிஷன்ல பிளவுபட்டிருந்த, உள்நாட்டு போர்ல பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சொசைட்டி. அதுல ஹெஸ்புல்லாங்கிறது உள்நாட்டு போரை எதிர்கொண்ட ஒரு அமைப்பு. ஹெஸ்புல்லாங்கிறது ஒரு மத செக்டில இருந்து வர்றதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மெரைனட் கிறிஸ்டியானிட்டியினுடைய கம்யூனிட்டி வந்து அந்த பார்ட்டியை வந்து ஹெஸ்புல்லாவை அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை கேட்டுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல்கிட்ட இருந்து. ஸோ இப்படியான பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளதான் வந்து ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பு வந்து இயங்குது. அது எல்லா அமைப்புகளுக்கும் பொருந்தும். இது ஹெஸ்புல்லாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா அமைப்புகளுக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்கதான் செய்யும். இது எல்லாத்தையும் மீறி தான் எந்த அமைப்பும் வந்து இயங்குது. அந்த மாதிரி தான் வந்து இந்த அமைப்பும் வந்து இயங்குது. ஸோ அதனால இதுல ஒரு பெரிய வீக்னஸ் ஆயிடுச்சு, ஹெஸ்புல்லா வந்து குறைச்சு மதிப்பிட்டுச்சுன்னா ஹெஸ்புல்லாவுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கங்கிறது. ஹெஸ்புல்லா தெரியும். ஹெஸ்புல்லா எந்த வகையிலையும் இஸ்ரேலை வந்து குறைச்சு மதிப்பிடல. ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலினுடைய பலம் தெரியும்.
இஸ்ரேல் வந்து என்ன மாதிரியான வேலைப்பாடுகள்ல ஈடுபடுங்கிறதும் ஹெஸ்புல்லாவுக்கு தெரியும். அது என்ன மாதிரியான சோசியல் பிரச்சனைகளை லெபனானுக்குள்ள ஏற்படுத்துங்கிறதும் தெரியும். அவங்க எதிர்கொள்றது உலகத்தினுடைய பவர்ஃபுல் கண்ட்ரிகளை எதிர்கொள்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பாதிப்புகள்ங்கிறது கடுமையா தான் இருக்கும். அவங்க எந்த வகையிலையும் அதெல்லாம் வந்து குறைச்சலாம் வந்து மதிப்பிட மாட்டாங்க. நம்ம ஒரு வேளை வந்து நம்ம பார்க்கறதும் இல்ல நம்ம பேசுறதும் அந்த பின்னணியில நீங்க ஒரு வேளை உங்களுடைய ஆஹ் அனுமானங்களை வந்து நீங்க பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு அது தோணலாம். நம்ம வந்து ஒருவேளை ஹெஸ்புல்லா வந்து இவங்களை குறைச்சு மதிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த பின்னணி கிடையாது. நம்ம பேசுற பின்னணிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. நம்ம பின்னணிங்கிறது நம்ம என்ன பின்னணியில வந்து நம்ம பேசுறோம். உலகம் முழுக்க பலரும் வந்து பேசுறாங்க. எப்படி வந்து இது ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட், இஸ்ரேலுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பின்னணியில இருந்து சொல்றாங்கன்னு நீங்க பார்க்கணும்னா, 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்குள்ள வந்து சண்டை நடக்குது. ஒருத்தர் பலமான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிற ஆதிக்க பிரிவு, இன்னொன்னா எந்தவித பலமும் இல்லாத அடக்கப்படுற பிரிவு. இந்த 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில ஆதிக்க பிரிவுக்கு இருக்கிற வெற்றிங்கிறது வேற, இந்த ஒடுக்கப்படுற பிரிவுக்கு இருக்கிற வெற்றிங்கிறது வேற. இப்ப இந்த ஒடுக்கப்படுற பிரிவுங்கிறது இவங்களுடைய பிரச்சனைய இவங்க வந்து எல்லாரையும் வீழ்த்தணுங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆதிக்க பிரிவு கம்ப்ளீட்டா நான் வந்து அழிச்சொலிக்கணுங்கிறது இவங்களுடைய நோக்கம் கிடையாது. இவங்களுடைய நோக்கம்ங்கிறது என்னையும் நிம்மதியா வாழ விடு உன்னைய மாதிரியே அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். அதுதான் இவங்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்துக்கும் அவங்க வந்து ஆதிக்கத்தை செலுத்தணும், நான் உன்னை கடைசி வரைக்கும் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பேன், நீ என்னுடைய அடிமையாவே இருக்கணும்னு நடத்துற அவங்களுடைய வெற்றிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சோ அதனால வந்து இப்ப இவங்க வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னா இவங்களுக்கு வெற்றி அடையணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்க தோல்வி அடையாம இருந்துட்டாங்கன்னாலே போதும். இவங்க சாகாம இருந்துட்டாங்கன்னாலே போதும். ஏன்னா பாதிப்புக்குள்ளாகிறவங்க உயிர் வாழ்றதுக்கே தடுமாறிட்டு இருக்கிற இந்த சமூகம்ங்கிறது சாகாம தன்னை பாதுகாத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எதிர்த்து போராடிட்டு இருந்ததுனாலே இதுக்கு வெற்றி தான். ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த சமூகம் மாதிரி அவங்களால இருக்க முடியாது. இந்த சமூகம் மாதிரி அவங்களுக்கு ஆம்பிஷன் கிடையாது. அந்த சமூகத்துக்கு ஆதிக்க பிரிவுக்கு இவங்களை அழித்தொழித்து கம்ப்ளீட்டா இவங்க உயிரோட இல்லாம பண்றதுதான் அவங்களுடைய வெற்றின்னு அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் அந்த போர்லயே வந்து இறங்குறாங்க. அப்படிங்கிறப்போ இவங்க உயிர் வாழ்ந்து தப்பிச்சு அவங்கள கடைசி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னாலே அவங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஆதிக்க சமூகம் ஆதிக்க சமூகத்தை தோல்வி அடைய வைக்கிறது தான் இந்த போரினுடைய அடிப்படை. தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அந்த சமூகம் வந்து கட்டுப்பாட்டை இழந்துரும். ஏன்னா அது ஆதிக்கத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட சமூகம். அதனால தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சமூகம். இவங்க கிட்ட நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா இந்த சமூகம் வந்து உடைஞ்சு போகும். சோ அதுதான் இங்க இருக்கிறது. இதுல யாருக்கு எப்படி வெற்றிங்கிறத நீங்க 2 பேர்த்தையும் ஈக்குவலா பார்க்க முடியாது. இப்போ இஸ்ரேலுக்குள்ள லெபனான்ல நடந்த மாதிரி 500 பேர் செத்து போனாதான் இஸ்ரேலுக்கு ஈக்குவலான பாதிப்பை வந்து ஹெஸ்புல்லா ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிற அந்த அளவுகோலை நீங்க வச்சீங்கன்னா இந்த பிரச்சனையினோட அடிப்படையே புரிஞ்சுக்க முடியாது. இந்த பிரச்சனையினோட அடிப்படை இஸ்ரேல்ல லெபனான்ல இருக்கிற இண்டிஜினியஸ் பாப்புலேஷன் 500 பேர் இறந்து போறப்போ இஸ்ரேல்ல இருக்கிற இந்த கலோனியல் சொசைட்டில 10 வீடுகள் சேதம் அடைஞ்சதுனாலே ஈக்குவல். ஏன்னா இந்த 10 வீடுகள் சேதம் அடைஞ்சிருச்சுன்னா இந்த சமூகம் கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரெஜைலான சமூகம் உடஞ்சு போயிடும். ஊரை விட்டு கிளம்பி ஓடிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. லட்சம் பேரை கொலை பண்ணாலும் அந்த ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. கடைசி வரைக்கும் இவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த இடம் தான் நிரந்தரமானது. ஸோ அதனால வந்து இந்த இந்த ஈக்குவேஷனை வந்து நீங்க இப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா நம்மளால கம்ப்ளீட்டா இந்த பிரச்சனையினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்க முடியாது. இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல தான் இதனுடைய வெற்றி தோல்வி எல்லாமே இருக்கு. அந்த பின்னணியில தான் நம்ம வந்து இவ்வளவு காலம் பேசுறோம். இது எந்த வகையிலும் வெற்றி அடைய முடியாத ஒரு சூழல்ல இந்த நாடு சிக்கிருச்சு அப்படின்னு. இப்ப இந்த வெற்றி அடைய முடியலன்னா இந்த நாடு தோல்வி அடைகிறத தவிர இந்த நாட்டுக்கு வேற வழி கிடையாது. வெற்றி அடையாம இருந்துட்டாலும் இந்த நாடு தோல்வி அடைஞ்சிடும். இந்த நாட்டினுடைய அடிப்படையே வெற்றியில கட்டமைக்கப்பட்டது. வெற்றி இல்லைன்னா இந்த சொசைட்டி கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும், சிவில் வார் உருவாயிடும், இந்த நாடுங்கிறது இங்க இருக்காது.
ஸோ அதுதான் அந்த வேறுபாடு. அதனால இந்த இந்த நாடுங்கிறது பயணிக்கிற பாதைங்கிறது தோல்வியை நோக்கி பயணிக்குது. வெற்றியை அடைய முடியாத ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்கு. அதனால இதனுடைய அல்டிமேட் எண்டுங்கிறது ஒரு தோல்வி அடைஞ்ச சமூகமா வெளியேறணும். தோல்வி அடைஞ்சதுன்னா அந்த சமூகம் நிலைக்காது, இந்த சமூகம் உடஞ்சு போகும். ஓகே, ஓகே தோழர். ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. ஆக்சுவலி இன்னும் ஒரே ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இவங்க தலைவர்கள் மீதான அந்த தாக்குதல், அதுபோல ஏன் அவங்க தரப்புல நடத்துறதில்ல அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் வந்து அ இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, அவங்க ஏன் பர்ட்டிகுலரா அவங்களோட இருப்பிடத்த தாக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது. எல்லாமே தெரிஞ்சிருக்கிற ஹிஸ்புல்லா, ஏன் வந்து அந்த அரசியல் தலைவர்கள் மீதான தாக்குதல் நடத்த மாட்டேங்கிறாங்க? அப்படின்ற ஒரு கேள்விய தோழர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லலாம்? அது அவங்கதான் முடிவு பண்ணும் தோழர். நம்ம அதை பத்தி பெருசா நம்ம பேச முடியாது. அது வந்து ஆக்சுவலா சரியான விஷயம் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா அரசியல் தலைமையில இந்த அரசியல் படுகொலைகள் பண்றதுங்கிறது எந்த வகையான தீர்வையும் ஏற்படுத்தாது. முதல்ல நீங்க வந்து இந்த இந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அமைப்பினுடைய முக்கிய உறுப்பினர்களை கொலை பண்றதுனால என்ன விதமான ஆஹ் நற்பலனை வந்து உங்களால பெற முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களால எந்த நற்பலனும் கிடைக்கிறது இல்லை. நீங்க வரலாறுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா புரியும். சில இடங்கள்ல மட்டும்தான் வந்து அது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆனா பல இடங்கள்ல தோல்வி அடைஞ்சிருக்கு. நம்ம இதை பத்தி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். நீங்க குறிப்பான ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. அமெரிக்கா வந்து 2003 ஈராக்குக்கு எதிரான போர் ஆரம்பிச்சுது. அதனுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது சதாம் ஹுசேன்கிற ஒரு கொடூர ஆட்சியாளனை அழித்தொழிக்கிறது, அந்த நாட்டு மக்களுக்கு சுதந்திரமான ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தல் முறையை உருவாக்கி அந்த நாட்டை வந்து காப்பாத்துறதுங்கிறது தான் அதனுடைய அடிப்படையா சொல்லிச்சு. அதனுடைய விளைவு என்னாச்சு? சதாம் ஹுசேன் இறந்து போயிட்டாரு. அந்த நாடு எப்படி போச்சு? அதனால உருவான பிரச்சனைகள் என்ன? ஐசிஸ் வந்து உருவானுச்சு. அல் கொய்தா பெரிய அளவுக்கு தாக்குதல் நடக்குது, இன்னைய வரைக்கும் தாக்குதல் நடக்குது. சோ அதே மாதிரி அந்த நாடு போனதுனால இன்னைக்கு ஈரான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு நாடா மாறிடுச்சு. அது இவங்களுக்கு பாதிப்புகளை தான் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உருவாயிடுச்சு. இந்த இவங்களுடைய ஒட்டுமொத்த ஹிஜோமனிக் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு கேள்வி எழுப்பக்கூடிய அமைப்புகள் அந்த அமைப்புகள் தான் நிற்கிறாங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஒரு மிஸ்டேக், ஒரு தலைவரை வந்து கொலை பண்றத ஒரு நோக்கமா வச்சு அதன் மூலமா தன்னுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம், இந்த பகுதியினுடைய ஒரு ஒரு டாமினன்ட் பவரை வந்து அழிச்சிடலாம்னு நினைச்சு நடத்தினதுனுடைய விளைவுங்கிறது இன்னைக்கு இதுதான் வந்து அதனுடைய ரிசல்ட். இதே மாதிரி பல்வேறு தீவிரவாத அமைப்புகள்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிற விடுதலை அமைப்புகளை தலைவர்களை வந்து அழிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்றவங்க யாரா வருவாங்கன்னா இதை விட பவர்ஃபுல்லான ஆளா வந்து வரக்கூடும். ஏன்னா ஒருத்தருடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய கண்காணிப்புல இல்ல அவங்கள பார்த்து வளர்ந்தவங்க அவங்கள விட வீரியமா செயல்படக்கூடும். அவங்கள விட ராடிக்கலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ரெவல்யூஷனரியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே நீங்க ஒருத்தர் கூட இப்ப நீங்க உதாரணம் இப்ப எடுத்துக்கோங்க, இப்ராஹிம் அக்கீல், ரத்வான் போஸினுடைய சீஃப், அவரை வந்து இப்ப இன்னைக்கு கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பொசிஷனுக்கு யாரு வர போறாங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியாது. அவர் என்ன மாதிரியான சிந்தனையோட இருக்க போறாருங்கிறது தெரியாது. இப்போ ஒரு போர் வந்து நெருக்குவாரத்துல இருக்கு. போர் வந்து கிரவுண்ட் இன்வேஷன்ங்கிறது நெருக்குவாரத்துல இருக்கு. தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை நோக்கி இஸ்ரேலுடைய சுச்சுவேஷன் தள்ளுது இஸ்ரேல. ஏன்னா இதே மாதிரியான தாக்குதல் நடத்தாக்க இதுக்கு மேல அங்க இருக்கிற செட்டிலர் சொசைட்டிக்கு அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியாது நம்ம நடத்தின தாக்குதல் என்ன விளைவு ஏற்படுத்திருக்கு. ஸோ அந்த இடத்துல அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய ப்ரெஷர் வந்து சொசைட்டிக்குள்ள இருந்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அவங்க இன்வைட் பண்ணி ஆகணும். இப்போ இன்வைட் பண்ணும்போது ஏற்கனவே அக்கீலை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு புதுசா அந்த பொறுப்புக்கு வரப்போறவருடைய நோக்கம் என்னன்னு தெரியாது, அவருடைய சிந்தனை என்னன்னு தெரியாது, அவர் எப்படி செயல்படுவார்னு தெரியாது, அவர் யாருன்னே தெரியாது. அப்படி ஒரு எந்த ஒரு தெளிவும் இல்லாத ஒரு தலைமைக்கு கீழே ஒரு அமைப்பு வந்து வரும்போது எந்தவித தெளிவும் அந்த அமைப்பை பத்தி இல்லாத ஒரு ஒரு நாடாதான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து போய் எதிர்கொள்ள போகுது. ஸோ இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஒருவேளை வந்து வீக்கான லீடர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி உருவாகிறதுக்கான கட்டமைப்பு வந்து ஹெஸ்புல்லா கிட்ட இருக்கா? வீக்கானவர்கள் இதுக்கு மேல வந்து அந்த அமைப்பு செயல்பட முடியாத அளவுக்கு வீக்கா போயிடுச்சா அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து அந்த அமைப்பு அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்பயே பண்ணி வச்சிருக்குங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப
இவருக்கு ஈக்குவலா இவரை விட பவர்ஃபுல்லான ஒரு லீடரை ஏற்கனவே அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப அவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஹசன் நஸ்ரல்லா வந்து ஒருவேளை மாற்றிடம் அடைஞ்சாருன்னா அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அவரை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆளை ஆல்ரெடி தயார் பண்ணி ஹசன் நஸ்ரல்லாவை வச்சிருக்கிறாரு. சோ அதனால இது எந்த வகையான மாற்றத்தையும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் அமைப்புகள் நீண்ட நெடு நாட்களா போராடக்கூடிய அமைப்புகள்கிட்ட உங்களால எந்த விதத்திலையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அவங்க வந்து இன்னும் தீவிரமாவாங்களே தவிர எந்த வகையான விளைவுகளையும் வந்து நீங்க உங்களால ஏற்படுத்த முடியாது. சோ அதனால இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஃபார்முலா. இது வந்து பல்வேறு இடங்கள்ல இதை நடத்தி கம்ப்ளீட்டா தோல்விதான் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலாவை இவங்க எதுக்கு பயன்படுத்தணும்? வெற்றி பெறணும்ங்கிற நோக்கத்துல இருக்கிறவங்க வெற்றி பெற்றவர்களுடைய ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர தோல்வி அடைஞ்சவர்களுடைய ஃபார்முலாவை எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? ஸோ அதனால அது எந்த வகையான விளைவையும் ஏற்படுத்தாது. கம்ப்ளீட்டா போர்ல தோற்கடிக்கிறது தான் இதனுடைய வெற்றி. கம்ப்ளீட்டா போர்ல தோற்கடிச்சிட்டாக்க நெத்தன்யாகு செல்லா காசாயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு கொன்னா என்ன, ரோட்டோட விட்டா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். ஓகே ஓகே தோழர், புரிஞ்சிருச்சு. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கு நன்றி. தோழர்களுக்கு நன்றி. தோழர்களுக்கு முதலே நான் நன்றி சொல்லியிருக்கணும். ஏன்னா போன காணொலியை வந்து நாங்க இதே போலவே இதாக தான் போட்டிருந்தோம், எந்த படமும் இல்லாம. பெரிய அளவுக்கு தோழர்கள் ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ஸோ செய்தி தகவல்கள் தான் முக்கியம் அப்படின்னு. அதே போல சில தோழர்கள் வந்து டெலிகிராம்ல கேட்டிருந்தீங்க, முன்னாள் ராணுவ வீரர் அப்படி ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, இப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு யூடியூப்ல. அவங்களுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் நீங்க வந்து நம்ம யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதை கவனிக்கிறீங்க, பின்தொடர்றீங்க. காரணம் என்னன்னா, நான் எனக்கே சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு இப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க, செந்தில் தோழர் எப்படி விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னு. அது வந்து எந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத, லாங் ரன்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத. நான் வந்து உங்களை மாதிரி இன்னும் வெவ்வேறு சேனல்கள் பார்த்தேன்னா நானும் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ஸோ அதனால வியூஸுக்காக பேசுறதும், அல்லது வந்து ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி இருக்கணும்னு நினைச்சு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம அந்த ரெண்டையுமே நம்ம பண்றது கிடையாது. நம்ம பண்றது எல்லாமே எது சரி, எது சரியான அரசியல் அப்படின்றதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் தொடர்ந்து பேசுறோம். அதையே தொடர்ந்து பேசுவோம். உங்க கருத்துக்களை பின்னூட்டங்கள்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.